ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒரு வித்தியாசமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய ஆனியன் பொடிசாக இந்த பெருசாக கட் பண்ணிக்கலாம். அதை கூட சேர்த்துக்கிடுவோம். வசக்கி அரைக்க போகிறோம், அதனால் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 3 பல் பூண்டு, வெங்காயம் இந்த அளவுக்கு வசங்கிடுச்சு. இப்போது 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்க, இது நல்லா வசக்கிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு சைடில் ஆறிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கிடுவோம். இதில் சேர்த்துக்கிடலாம். ஒரு பவுனில் வசக்குனதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதே இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். உப்பு மாவு எல்லாத்தையும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வசக்குனதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாவு தாளிச்சிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கருவேப்பிலை, வெங்காயம் இது இவ்வளோ சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு. இதையே இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். தாளித்து நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கலக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும், நல்லா கிரிப்ஸியாக வரும்.
சைடு வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்துச்சு, அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு சட்னி எதுவும் தேவைப்படாது. வேணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.